시작해볼까? ஹாய் ஹலோ கேண்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது டார்க் லவ் மை செகண்ட் ஒய்ஃபோட பார்ட் 18 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது எபிசோட்ஸ் பார்க்காம இருந்தால் பார்த்துட்டு வந்துருக்கேன். அப்போ தான் இதோட ஸ்டோரி உங்களுக்கு புரியும். தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ் ஐ டு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரி போகிறதுக்கு முன்னாடி கடைசி இதோட பார்த்துருப்போன்னா, இங்கே உங்களுக்கு லைட்டாக அவர் மேலே டவுட் வந்திருக்கும். டவுட்டுன்னு கூட சொல்ல முடியாது, நீங்கள் ஆனால் அவர்கிட்ட என்னன்னு டேரெக்டாக கேட்டிருந்துருப்பீங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு டவுட் வந்தது. இங்கே ஜேகேக்கு தெரிஞ்சு அவர் டேரெக்டாக தேவங்கிட்ட கேட்டிருந்துருப்பாரு. தேவங்க அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ ஃபைனலி ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் வச்சு அந்த மனுஷன் வந்து உங்களை கண்டுபிடிச்சிருப்பாரு. லைக் வந்து உங்களுக்கு வந்து அவர் மேலே டவுட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. தென் நீங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்திருப்பீங்க. அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். அந்த மனுஷனுக்கு ஏதோ தோணியிருந்திருக்கும். ஸோ உங்களை பார்க்குறதுக்காக வந்திருப்பாரு. பார்த்தா அந்த மனுஷன் அந்த அழுகிறாரு உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதை பார்த்துட்டு. ஸோ அதோட விட்டுருப்பா. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் அப்படியே அவரை கட்டி பிடிச்சிட்டு படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் மட்டும் தூங்கவே இல்லை. அப்படியே உங்களை தான் கட்டி பிடிச்சிட்டு அப்படியே படுத்தே இருக்காரு. கண்ணில் தண்ணி மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது. அவரால் அதை இது பண்ணவே முடியல. லைக் உங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா தாங்கவே முடியல. இங்கே ஜேகேக்கு ஒரு 2 hours கழித்து அப்படியே பொறுமையாக நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்க. அப்படியே உங்களை நவுத்த விட்டுட்டு, எப்படி இது ஆக்சிடெண்ட் ஆச்சு தேவங்கிட்ட கேட்கணும் அப்படின்னு உங்களை அப்படியே பார்த்துட்டு, நீங்கள் தூங்குறத அப்படியே பார்த்துட்டு ஜஸ்ட் யோசிச்சுட்டே இருக்கார் அவர். சார் இட்ஸ் டன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவருக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். ஸோ அதை பார்த்ததும் ஒரு ஃபைன் சந்தோஷம், இப்போ தான் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது அவருக்கு வந்து இட்ஸ் டன்னு சொல்லிட்டு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்திருக்கும்ல, சாரி மெசேஜ் வந்திருக்கும்ல, அந்த இதுக்கு ஒரு பொறுமையாக உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சோண்டு தூரமாக தள்ளி ரொம்ப பொறுமையாக பேசிகிட்ருக்காரு. அவனை முடிச்சிட்டிங்கள அப்படின்னு சொல்லிட்டு, சார் முடிச்சாச்சு சார், இப்போ தான் சார், ஃபோட்டோ வேணால் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகே அனுப்பு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட்டு. ஒரு 2 seconds கழித்து அவருக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். அது அப்படியே என்னன்னு பார்க்குறாரு. சந்தோஷம். அப்படியே டக்குன்னு உங்களை தான் பார்க்குறாரு. ஸோ அது வேறு யாரும் இல்லை. இங்கே வந்து லதா அக்கா வந்து ஆக்சிடெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவர் எப்பயுமே ஒரு ஒரு மெக்கானிக்கிட்ட தான் வந்து அவரோட பைக்கு கார் எதாக இருந்தாலும் சர்வீஸ் பண்ணுறதுக்காக சொல்லுவாங்கள்ல. ஸோ தேவன் கூட அவர்கிட்டேருந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணியிருப்பார். ஸோ அந்த மனுஷன் தான் கொன்று இருப்பார் ஆக்சுவலாக இப்போது. ஸோ எதுக்கு கொன்னாருன்னா, இப்போ கண்டுபிடிச்ச மாதிரி உங்களுக்கு சந்தேகம் வந்து அந்த மனுஷனை நீங்கள் எப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் காண்டாக்ட் பண்ணி அவன் எல்லாத்தையும் உண்மையாக சொல்லிட்டானா அது அவருக்கு பெரிய பிரச்சனை இல்லை. அதனால் போட்டு தள்ளிட்டாரு. அதுதான் அவருக்கு மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருந்துகிட்டு. ஸோ ஒரு வழியாக ஃபைனலி இப்போ போட்டு தள்ளினதுக்கப்புறம் ஹாப்பியாக இருக்கார் இப்போது. எங்கே நீங்கள் லைட்டாக வந்து தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சிட்டு அப்படியே பெட்டை இப்படி தேய்ச்சி பார்க்குறீங்க. கை வச்சு இப்படி பார்ப்பான்ல பக்கத்தில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு. அந்த மாதிரி பார்க்கும்போது இங்கே ஜேகே இல்லை. மாமா அப்படிங்கிறீங்க கண்ணை கசிக்கிட்டே. தோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த மனுஷன் அப்படியே ஜம்ப் பண்ணி டக்குன்னு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டாரு. எங்கே போனீங்க அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை தூக்கம் வரல, அதான். படுங்க மாமா தூங்குங்க, எப்போ பார்த்தாலும் நைட்டுன்னா தூங்குறதே கிடையாது, தூங்குங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏதாவது யோசிங்கன்னா மண்டையை போட்டு உடச்சிப்போம், தூங்குமல்ல அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த மனுஷன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படி சொல்லிட்டு தூங்குறாரு. ஆனால் தூக்கம்லாம் அவருக்கு வரவே இல்லை. இப்போது அப்படியே உங்களோட பியூட்டியை தான் அப்படியே அட்மையர் ஆகி பார்த்துட்ருக்காரு. ஆனால் அவங்க பியூட்டி அப்படியே டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அந்த தலையில் உள்ள கட்டு, அதை பார்த்ததும் அந்த மனுஷனுக்கு சேடாகிடுது ஃபேஸ்லாம். என் ஏம்மா ஷோ, இனிமேல் நான் தான் உன்னை பார்த்துக்கணும். உனக்கு இதுக்கு மேலே எதுவுமே ஆகக்கூடாது. இந்த அடி கூட என்னால் தான் அடிபட்டிருக்கோம் உனக்கு. நான் மட்டும் உன்னை விடாமல் இருந்திருந்தேனா, உன் கூடவே இருந்திருந்தேனா, கண்டிப்பாக என் உயிரை கொடுத்தாவது நான் எந்த ஒரு கீறல் கூட இல்லாமல் நான் பார்த்துருந்துருப்பேன் அப்படின்னு அந்த மனுஷன் யோசிச்சுட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணிட்டு ரொம்ப யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடிச்சுப்பேன்
அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. டக்குன்னு அவர் கண்ண மூடி இருந்திருப்பார். ஹலோ, தூங்க சொன்னான்னு, எனக்கு உடம்பு வேற முடியலடா, அப்புறம் எனக்கு எதாவது ஆச்சுன்னா அது காரணம் நீ தான். வாயை மூடு. இப்போ நான் தூங்குனேன் அவ்வளோதானே. தூங்குறேன். அந்த மனுஷன் அப்படியே அமைதியாக கப்பச்சிப்பன்னு படுத்துட்டாரு. ஸோ ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு தூங்கி இருந்திருப்பார். நீங்களுமே தூங்கிட்டீங்க. இப்போது மார்னிங் ஒரு 7 ஆயிருந்திருக்கும். இவர் எழுந்திரிச்சிருப்பார். ஆனால் நீங்கள் நல்லா தூங்குறீங்க, உடம்பு சரியில்லைல்ல. ஸோ டேப்லெட்ஸ்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா டோசஸ்லாம் இருக்கிறதால நல்லா தூக்கம் வரும் ஆக்சுவலாக. ஸோ இங்கே ஜேகே வந்து அப்படியே என்ன பண்ணியிருந்திருப்பாருனா, இந்த 7 மணி ஆகிருக்கும், பல்லெல்லாம் வதக்கிட்டு அந்த மனுஷன் அப்படியே வெளில போயிட்டு ஜஸ்ட் அப்படியே சும்மா வராண்டாவில் அப்படியே உட்காந்துருப்பார். இங்கே தேவங்கோட அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல, இது யாரா அது, எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு மூஞ்சி. ஜேகே தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. வணக்கம்மா அப்படிங்கிறாரு. நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. நான் நேற்று நைட்டே வந்துட்டேன். அப்படியா அப்படிங்கிறாங்க. ஆமாம், இங்கே தான் ஒயன் இருக்கா. ஏன் ஒயனுக்கு என்ன ஆச்சு? அவளுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்குமா. என்னப்பா சொல்கிற? அதான் வீட்டுக்கு அவள் போகல போல், இங்கே இருந்திருக்கா. தேவம் தான் சொன்னார், அதான் வந்தேன். ஓ அப்படியா, இரு நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஒரு எட்டு போய் உங்களை போய் பார்க்க வராங்க. இங்கே ஜேகேவும் அவங்க அம்மா பக்கத்தில் போய் நின்றுட்டுருக்காரு. அதாவது தேவங்களோட அம்மா பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஐயோ முட்டிலலாம் அடியா பிள்ளைக்கு, அப்படி எங்கே தான் அவள் போனாலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கடுப்பாகிறாங்க. இங்கே என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவங்க வராரு. அவர் டக்குன்னு ஜேகே தேவங்க பார்த்துட்டு வா அப்படிங்கிறாரு. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு வராரு. வயனுக்கு இப்போ எப்படி இருக்குது, எழுந்துச்சிட்டாலாம் அண்ணா? இல்லை 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 இல்லை, வயன் தூங்கிட்டு இருக்கா வயனு. எப்படிடா அடிபட்டுச்சு அவளுக்கு? அதுவாம்மா, ஒரு காருக்காரன் இடிச்சிட்டான். இவருக்கு அப்படியே கண்ணு ஓப்பன் ஆகுது. என்ன சொன்ன? காருக்காரன் இடிச்சிட்டானா? அவன் மரத்தில் இடிச்சான்னாலும் என்கிட்ட சொன்னான். எங்கள் தேவட்ட சனியனே என்கிட்ட சொல்கிறது இல்லையா நீனு? ஐயோ வளரே கொட்டிவிட்டேனே நான். அது வந்து அது அது காருக்காரன் இடிக்க வர மாதிரி வந்து இவன் நழுவி மரத்தில் இடிச்சிட்டா. இங்கே அப்படியே சங்குகா அப்படியே தேவங்க பார்த்து அப்படியே முறைக்கிறாரு. டக்குன்னு கையை ட்ராக் பண்ணி இழுத்துட்டு, உண்மையை சொல்லு, இவளா விழுந்தாளா இல்லை யாரும் மோதினாங்களா? உன்கிட்ட நான் உண்மையை தான் கேட்குறேன். காருக்காரன் அடிச்சிட்டான். ஏன் அவனால் நின்று என்ன ஏதுன்னு பார்க்க முடியாதம்மா? எனக்கு என்னன்னு அவன் போயிருக்கான். நானும் அதுக்கப்புறம் அதை பற்றி கேட்கல. நானே ஒரு நிமிஷம் பதறிட்டேன். அதான் ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போனேன். அவகிட்ட இன்னும் கேட்கல. அவள் எப்படி இருந்தாலும் என்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டாள். எனக்கு தெரியாது. அவகிட்டேருந்து உண்மையை வரவாய். எனக்கு அவன் யாருன்னு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜேகேவை பார்த்து சொல்லிகிட்ருக்காரு தேவாங்க. இப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி இங்கே ஜங்குக்கா நின்றுட்டுருக்காரு. இப்போ நீங்கள் பொறுமையாக எழுந்திரிச்சு பார்க்குறீங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தேவங்கோட அம்மா உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்காங்க. அப்படியே எழுந்திரிச்சதும் நீங்கள் தேவங்கோட அம்மாவை தான் பார்க்குறீங்க. மா அப்படிங்கிறீங்க. எழுந்திரடி பொறுமையா. சரி. என்னம்மா இங்கே எனக்கு ஏதாவது சடங்கு சுத்திரியா இருந்தேன்? சாவலையே, நான் உயிரோடு தானே இருக்கேன். இங்கே அவங்க அம்மா அப்படியே காண்டாகிறாங்க. வாயை பாரு அப்படின்னு சொல்லிட்டு லொட்டுன்னு கையில் அடி நல்லா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே அப்படியே மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்காரு. மாமா என்னை அடிக்கிறாங்க, ஏன் அடிக்கிறாங்கன்னு கேட்க மாட்டிங்களா? உடம்பு சரியில்லாத பிள்ளைய போட்டு இப்படி அம்மா அடிக்குது, அப்படியே எனக்கு எந்தான்னு மரம் மாதிரி நிற்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. என்னால் ஒன்று அடிக்க முடியல, பரவாயில்ல, அவங்க அடிக்கிறதாவது நான் சந்தோஷமாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே அப்படியே அடித்தாரு பாருங்க பெல்ட்டியை. நீங்கள் அப்படியே அவர் பார்த்துட்டு துரோகி அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. போ, உன்கிட்ட நான் பேச மாட்டேன், உன் பேச்சு டூக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எங்கேயோ பார்க்குறீங்க. எப்படி விழுந்த?
நீங்கள் அப்படியே எனக்கு ஒரு கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனுக்கு அப்படியே டக்குன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. அம்மா அவர்கிட்ட சொல்லாத, என்னது எனக்கு காரில் தான் ஆக்சிடெண்ட் ஆச்சுமா, நான் அவர்கிட்ட மரத்தில் விழுந்துட்டேன், அடிபட்டுடுச்சுன்னு சொல்லிட்டேன். இது வேறையா? சரி, எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சு? அது கால் வந்துச்சு, கேட்டுக்கலான்னு போனேன். அந்த கம்யூனிட்டியும் காரில் ஃபோன் பேசிட்டே வந்து ஒழிஞ்சது போல். நான் ஆனால் சுதாரித்து கரெக்டாக தாம்மா வந்தேன். ஆனால் அவன் என்னை இடிச்சிட்டான், லைட்டு பத்தலையாம். அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவன் நிறுத்தவே இல்லையா வண்டியை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தேவன் கேட்கவே, அவன் நிறுத்துனா நான் வேணால் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறேன், எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னு கேட்டான். நான் தான் வேணான்னு பெரிய மனசு பண்ணி விட்டுட்டான். நீ அவன்கிட்ட சொன்னோன்னு வச்சுக்கோ, கொன்னுடும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேவன்கிட்ட சொல்கிறீங்க. சரி. ஆனால் என்னதான் இருந்தாலும் ஏதாவது யாருக்காவது உனக்கு நெருங்கினவங்க கிட்ட கால் பண்ணியாவது கொடுத்துருந்துருக்கணும்ல. அவங்க மட்டும் எனக்கு என்னன்னு போனால் என்ன அர்த்தம் அது? அட்லீஸ்ட் உங்களோட தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், ஃபோன் பண்ணியாவது தரேன், சம்திங் லைக் தட்டாவது அவங்க சொல்லியிருந்துருக்கணும்ல. எனக்கு என்னன்னு போனால் உனக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்பாங்களாம்மா அவங்க? சரிடா விடுகூட, அவர் வந்துட போகிறாரு, கேட்டுற போகிற வாயை மூணுத்தையும். அப்படியே தெய்வம் பல்ல கடிச்சு நின்றுட்டுருக்காரு. இங்கே அப்படியே ஜேகே அப்படியே பொறுமையாக வந்து வாசல்கிட்ட வந்து நின்றுட்டுருக்காரு. அம்மா எனக்கு ரொம்ப தலை வலிக்குதும்மா, எனக்கு சூப்பு தாயம்மா அப்படின்னு சொல்லுங்க. காலையிலே சூப்பா? தாம்மா. சரி தரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வைப்பாங்க. எப்போ தேவாங்க, நான் போயிட்டு பல்ல விளக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. இங்கே ஜேகே அப்படியே உங்களையே பார்க்குறாரு. அப்படின்னு நீங்கள் சிரிக்கிறீங்க. அந்த மனுஷன் அப்படின்னு திரும்பியிருப்பார். நான் தான் உங்கள் மேலே கோவமாக இருக்கேன், நீங்கள் கிடையாது. நான் தான் திரும்பிப்பேன் அப்படி மூஞ்ச. நீங்கள் அப்படியே ஆறு கண்ணு அப்படியே அவர்கிட்ட நவுத்திட்டு என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட் அந்த கதவு கிட்டக்கே அப்படியே கையை ரெண்டுத்தையும் கட்டிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு, உங்களே பார்த்துட்ருக்காரு. மாமா என் மேலே கோவமாக இருக்கியா? மாமா ஒன்று தான் கேட்குறேன், என் மேலே கோவமாக இருக்கியா? அவ்வளோ தைரியம், நான் பேசுகிறதுக்கு ஒரு வார்த்தை பதில் சொல்ல மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏந்திரிக்கு வரீங்க. உட்காரங்க, நானே வரேன். இப்போ பக்கத்தில் வந்து நின்றுட்டு அப்படியே கோவமாக இருக்கிற மாதிரி சீன் போடுறாருங்க ஜேகே. சாரி என்ன பண்ணன்னு எனக்கு தெரில, மன்னிச்சிக்கோங்க. எதுக்கு மன்னிப்பு கேட்குறேன்னே தெரில, ஆனால் மன்னிச்சிக்கோங்கன்னு கேட்குற. இப்போ என்ன உன்கிட்ட பேசாமல் இருக்க முடியாதுல்ல, அதனால தான். பேசு ஜேகே. பொறுமையாக அந்த மனுஷன் அப்படியே உங்கள் பக்கத்துலேருந்து உட்காந்துட்டு, இனிமே உன்னை விட்டு நான் போகவே மாட்டேன். உங்கள் அம்மா வீட்டுக்காக இருந்தாலும் நீ எவ்வளோ நாள் வேணால் தங்கு, ஆனால் உன் கூட தான் நான் இருப்பேன் எப்பயுமே. நீங்கள் போயிட்டு வாங்க, வர்றதுக்கப்புறம் என்ன அழைச்சிக்கோங்க, அந்த இதுக்கே வாய்ப்பே இல்லை, அது அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. புரிஞ்சதில்ல உனக்கு? ரொம்ப பண்ணுறீங்க நீங்கள். அவர் அப்படியே பொங்கலே பார்க்குறாரு. நான் இழந்ததெல்லாம் போதும், ப்ளீஸ். நீங்கள் அப்படியே அமைதியாகிட்டீங்க. சரி ஒன்றும் இல்லை ஓகே. டாக்டர்ஸ் அடுத்த தடவை எப்போ வரணும்னு சொன்னாங்க. ஐயா அப்படி ஒரு காயம்லாம் இல்லை, சும்மா தான், இன்னும் ஒரு 2-3 நாளில் இந்த பஞ்செல்லாம் தூக்கி விட்டு இருந்துடலாம். நீங்கள் வேறு. சரி நம்ம வீட்டுக்கு போகலாமா? வீட்டிலே இருந்துகிட்ருக்கோம், அவள் லவ்வர் வேறு இருக்கா, ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்கும் உங்களுக்கு, அதனால தான் கேட்குறேன். அம்மா என்னை சவுக்கால அடிக்குமாம்மா, எனக்கு வேணும் தான், நல்லா அனுபவி. நம்ம வீட்டுக்கு போகலாம். மாமா ப்ளீஸு மாமா, எனக்கு ஏதாவது கோவமாக இருந்தால் அப்படி காட்டிடு என் மேலே, தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத. அம்மா எனக்கு வெளுத்து வாங்கிவிடும். எத்தனை நாள் என் அம்மா வீட்டில் போகாமல் இருப்பாப்போ? நம்ம வீட்டுக்கு போயிடலாமா?
அப்படி இருந்தாலும் டாட்டா பாபாய் சொல்கிறதுக்கு நேரில் போய் பார்த்து தானே ஆகணும். அத்தைக்கு ரொம்ப முடியல, அப்படி இப்படின்னு அவரே என்னை வந்து அழைச்சிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிடுறேனே ப்ளீஸ் அம்மா. என்னென்னமோ நினைக்கும் அம்மா. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. என்ன அது அக்கா இங்கே வந்து கிளம்பும் தான் ஆச்சு. எனக்கும் இந்த மாதிரி அந்த தடவை ஆச்சுன்னு அம்மா அதுக்கப்புறம் ஏதாவது கட்டுக்கதை யோசிக்கும். அதனால தான் நான்லாம் போய் சொல்ல மாட்டேன்பா, நீயே சொல்லிக்கோ. நான் வேணா ஹெல்ப் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகே, லவ் யூ. அட நீங்கள் கொடுத்துருந்துருப்பீங்க அந்த மந்த்தனுக்கு. அந்த மனுஷன் சிரிச்சுக்கிறாரு. சரி, எனக்கு ஒர்க் இருக்குது, நான் கொஞ்சம் பேசிட்டு வரேன். ஓகே, சரி, ஓகே மாமா. இப்போ அப்படியே அந்த மனுஷன் தேக்கு கால் பண்ணிட்டு ஐ மீன் அப்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் டெக்ஸ்ட் பண்ணியிருப்பார். ஸோ வித்தின் ஃபியூ மினிட்ஸில் தே அவங்க மேலே போயிருந்திருப்பார். என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்கவே அவங்க ஒன்று விடாமல் அப்படியே ஒப்பிச்சுருப்பார். ஸோ என்ன தான் பண்ணாலும் அந்த அந்த காருக்காரன் பண்ண அது தப்பு தான். ஸோ அதனால் இங்கே வந்து சொல்லியிருப்பாரா எல்லாத்தையுமே. ஓகே, நான் பார்த்துக்கிறேன், தேங்க்யூ. பரவாயில்ல மாமா, இருக்கட்டும். இப்போது 2 பேருமே அந்த இடத்த விட்டு அப்படி நவுந்துட்டிங்க. இவர் வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு கால் பண்ணுறாரு, ஜேகே. கால் பண்ணிவிட்டு எனக்கு இந்த ஏரியாவோட ஃபுட்டேஜ் இந்த நேரத்தில், ஏன்னா இவர் கால் பண்ணாத எடுக்க போகும்போது தான் அந்த ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு இங்கே தேவங்க சொல்லியிருப்பார். இவருக்கு தான் எந்த நேரத்தில் அவர் கால் பண்ணாருன்னு தெரியும்ல. ஸோ இந்த டைம்லேருந்து இந்த டைமில் உள்ள ஃபுட்டேஜ் எனக்கு வேணும், இந்த ஃபுட்டேஜ் இந்த ஸ்ட்ரீட்டில் உள்ள ஃபுட்டேஜ் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பார். ஸோ நாங்கள் தேடி பார்க்குறோம் சார், ஃபுட்டேஜ் கிடைக்குதானே, கிடைச்சா நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிளிப் அனுப்பி விட்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். நியர்பை ஒரு ஹாஃப் டே கழித்து அவருக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும், ஃபுட்டேஜ் கிடச்சிருச்சு. ஸோ இது தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிக் ஃபைலாக அனுப்பியிருப்பாங்க அந்த நேரம் ஃபுல்லாகவே. இவர் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜூம் பண்ணி பார்க்குறாரு. உங்களோட இது கரெக்டாக மாட்டின்ருக்கும். ஸோ அந்த இதில் கரெக்டாக அந்த காரோட நம்பர் எடுத்து அந்த மனுஷன் யாரோட பேர் என்ன ஏது நம்பர் எல்லாத்தையுமே அலசி எடுத்துருந்துருப்பார். ஒரு வழியாக இந்த ஜேகே அவங்களோட நம்பரை வாங்கிட்டு ஹலோ அப்படின்னு பேசுகிறாரு. ஹலோ, யார்? அந்த காரோட நம்பர் சொல்லிவிட்டு அவங்களோட ஓனரா நீங்கள்? ஆமாம், நீங்கள் யார்? எவ்வளோ தைரியம் இருந்ததுன்னா நேற்று ஒரு ஆக்சிடெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு என்னன்னு அப்படியே போயிருந்துருப்பீங்க. சார், ஆக்சுவலாக நாங்கள் சாரி சொல்லிட்டோம். சாரி சொன்னால் மட்டும் போதுமா? சாரி சொன்னால் மட்டும் போதுமான்னு கேட்டேன். இல்லை சார், நாங்கள் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை ஏற்றுக்குறோன்னு சொல்லிட்டோம், ஆனாலும் அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. அதான் நாங்கள் சொல்லணும், பட் ஸ்டில் அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது? வேணா இப்போ சொல்லுங்கள், நாங்கள் வேணால் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம், எவ்வளோன்னு அமௌண்ட் மட்டும் கோட் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. எனக்கு தேவை பணம் கிடையாது. அடிபட்டுட்டு இருந்த என் ஒய்ஃப், அவளுக்கு ரத்தம் போயிருக்கு, அவளுக்கு வலி, அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போயிருக்கீங்க. அட்லீஸ்ட் தெரிஞ்சவங்களுக்கு கால் பண்ணணும்னு கூட அந்த ஒரு சின்ன மேனஸ் கூட உங்களுக்கு தெரியாது. இதுவே உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்டுனா அப்படியே போயிருப்பீங்களா? சார், எங்களுக்கு புரியுது, பட் அவங்க சொன்னாங்கங்கிறதால தான் விட்டுட்டு போகணும். சார், ஓகே, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே வச்சுருப்பாரு. எதுக்கு தேங்க்யூ? எதுக்கு அப்போ கால் பண்ணார்? என்ன எதுவுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ ஒரு ½ கழித்து அந்த மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் வந்திருக்கும். இதேமாரி உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து அடிபட்டுடுச்சு, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் சீரியஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவருக்கு ஒன்றுமே புரியல. சட்டன் பீரியடில் ஓடி போய் அந்த நிமிஷம் அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்ருக்காரு. அவங்க ஒய்ஃபு அவங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபஸ்ட் எய்ட் கிட் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ரொம்ப மேஜரான ஆக்சிடெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஆக்சிடெண்ட்டு தான். ஒரு 2 நாள் பெட் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவர் ஹஸ்பண்ட் அப்படியே பதறி அடிச்சுட்டு,
யார், என்ன ஆச்சு, என்ன எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே டக்குன்னு ஒரு பையன் வந்துட்டு, சார் நான் நான் வந்து அந்த ஆக்சிடெண்ட்டை கண்ணால் பார்த்தேன். அந்த 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 காரில் உள்ள அந்த ஓனர் இருக்கார்ல, அவர் என்னப்பா சொல்கிற சொல்லு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே, உங்கள் ஒய்ஃப் அப்படியே ஸ்கூட்டியில் போயிட்டு இருந்தாங்களா, ஒரு கார் வந்து டமால்னு உங்கள் ஒய்ஃபை இடிச்சிச்சு. இடிச்சிட்டு கொஞ்சம் கூட நிற்காம அப்படியே போயிடுச்சு சார் அந்த காரு. எவ்வளவு தைரியம் அவனுக்கு! என் ஒய்ஃபை இந்த நிலைமைக்கு ஆக்கணும்னு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காருக்காரன், போலீஸில் நான் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா, இங்கே வந்து போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக போகிறாரு. சார் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ண போகிறீங்களா? ஆமாம், தேங்க்ஸ்ப்பா இன்ஃபர்மேஷன் சொன்னதுக்கு. சார் அப்போது நேற்று நீங்கள் ஆக்சிடெண்ட் பண்ணிங்களா, அந்த இதையும் சேர்த்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுறீங்களா? ரொம்ப வசதியாக இருக்கும். அந்த கார் ஓனர் அப்படியே அந்த பையனை பார்க்குறாங்க. அது வேறு யாரும் இல்லை, ஜங்குகா தான். நேற்று நான் ஆக்சிடெண்ட் பண்ணது எப்படி உனக்கு தெரியும்? ஏன்னா ஆக்சிடெண்ட் ஆனது என் ஒய்ஃப்க்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே சொல்கிறாரு. எப்படி குத்துதா, வலிக்குதா? என் பொண்டாட்டிக்கும் அப்படி தானே இருக்கும். உன் பொண்டாட்டிங்கும் போது அப்படி தெரிச்சு ஓடி வர? அவன் பொண்டாட்டிக்கு அவன் தான் பெருசு. எப்படி வேற ஒருத்தவன் பொண்டாட்டிங்கும் போது அப்படியே கேஷுவலாக விட்டுட்டு போனீங்கள்ல நீங்கள். நான் உன்னோட பல மடங்கு பெரியவன். ஏன்னு கேளு, உனக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். உன்னை மாதிரி ராத்திரி நேரத்தில் ஒரு பொண்ணை அடிபட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கூட அழைச்சிட்டு போகாமல் அம்போன்னு நட் ரோட்டில் போய் விட்டுட்டு போகல நான். தெரிஞ்சுக்கோ, இதுவே உனக்கு கடைசி வார்னிங்காக இருக்கணும். இதுக்கு மேலே ஆக்சிடெண்ட்டு நீ ஒன்று பண்ணக்கூடாது. அப்படி பண்ணனா அடுத்தது உன் குடும்பத்தில் வந்து நிற்குங்கிற பயம் உனக்கு இருக்கணும். போ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜங்குகா சொல்கிறாரு. அந்த கார் ஓனரு, சார் பை த வே சாரி போடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருப்பார். இப்போ தான் அந்த மனுஷனுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஃபைனலி என் பொண்டாட்டியை இடித்து அவனுக்கு நல்ல ஒரு ரிவெஞ்ச் கொடுத்தாச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்காரு. இங்கே அவருக்கு கால் வந்திருக்கும் வயன்கிட்டேருந்து. என்னங்க எங்கே இருக்கீங்க? அதோ வந்துட்டுருக்கோம், ஒரு சின்ன வேலை. இங்கேயும் வந்து என்ன வேலை உங்களுக்கு? அப்படி வாங்கமல்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகேவும் சிரிச்சுட்டே, நம்ம மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்கா, நம்ம லைட்டாக இப்படி நான் ஊந்து போனால் கூட நம்ம பொண்டாட்டி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நினச்சிக்கிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனுக்கு அப்படியே ஜாலியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்காரு. இப்போ ஒரு வழியாக தேவங்கோட வீட்டுக்கு போயாச்சு. போயிட்டதுக்கப்புறம் எல்லாருக்குமே டாட்டா பாபாய் சொல்லிவிட்டு போயிட்டே இருக்கிற வழியில் உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறீங்க. அம்மா அவளுக்கு வந்து ரொம்ப அர்ஜென்ட்டான ஒரு ஒர்க்குமா, வந்து என்ன அழைச்சிட்டு போயிட்டாருமா. ஏண்டி அர்ஜென்ட்டான ஒர்க்குன்னா இருந்தால் அவர் அங்கேயே நின்று பார்க்க வேண்டியதானே, எதுக்கு இங்கே வந்தா? அம்மா இங்கே வந்ததுக்கு அப்புறம் தாம்மா அர்ஜென்ட்டான வேலை. ஐயோப்பா நிற்கக்கூட முடியல, அந்த மனுஷன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுறான். தயவு செஞ்சு ஸ்லோ ஓட்ட சொல்லடி அவரை. ரொம்ப ஸ்லோ ஓட்டுறாருமா அவர் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா நீங்கள் விட்றது பீலாங்கிறத மட்டும் நல்லா தெரியுது. ஸோ பொழைச்சிப்போ சனினே அப்படி சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிட்டு விட்டுருப்பாங்க. இப்போது ஏறக்குறைய அவரோட ஊருக்கிட்டக்க வந்திருப்பார். ஆனால் அவர் அவங்க வீட்டுக்கு போகல. அதுக்கு பதிலாக ஒரு ஒரு ஸ்கூலுக்கிட்டக்க கொஞ்சம் தள்ளி ஒரு மரத்துக்கிட்டக்க அந்த கார் நிற்குது. நீங்கள் அப்படியே குறுக்குறுன்னு என்னமே எதுவுமே கேட்கவே இல்லை. அப்படியே ஜேகேவை பார்த்துட்ருக்கீங்க. அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. வயன் என்னது, எனக்காக ஒரு விஷயம் மட்டும் பண்ணுறியா? என்னது? அந்த ஸ்கூல்லேருந்து கொஞ்சம் வெளில மட்டும் வர முடியுமா? இந்த ஸ்கூலில் நான் படிச்சேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் உன் ஃப்ரெண்டு இருக்கானே தெரியாங்க, அவன்கிட்ட இருந்து தான் கேட்டுக்கிட்டேன். ஷனியை
வர வர அது எனக்கு ஃப்ரெண்டா உங்களுக்கு ஃப்ரெண்டானே தெரியல. சரி, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன போகிறீங்கன்னா, அவர் ஆசைப்படுறாருல, ஸோ அதனால் நீங்களும் அதுமாரி நடந்து வந்துட்டுருக்கீங்க. எங்கள் ஜேகே அப்படியே அந்த காருக்குள்ளேருந்து நீங்கள் நடந்து வந்துட்டுருக்க இதை அப்படியே பார்த்துட்ருக்காரு, ரசிச்சிட்ருக்காரு. சின்ன வயசில் உங்களை எப்படி பார்த்தாரோ அதே மாதிரி பார்த்துட்ருக்காரு உங்களை. நீங்கள் ஆனால் சின்ன வயசில் அவரை பார்க்காம விட்டுட்டு அப்படியே நீங்கள் மட்டும் எனக்கு என்னான்னு போயிருந்துருப்பீங்க. ஆனால் இப்போது நீங்கள் அப்படியே பொறுமையாக நடந்து வந்துட்டு அப்படியே காருக்குள்ளே இருக்கிற அந்த ஜேகேவோட ஐ கான்டாக்டை நீங்கள் வைக்கிறீங்க. ஜேகேக்கு இங்கே ஹார்ட் பீட் டப் 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 டப்னு அடிக்குது. என்னமோ சைல்ட்ஹுட்டில் அப்படியே அவருக்கு இப்போது ப்ரெசண்ட்டில் நடக்கிறது என்னமோ சைல்ட்ஹுட்டில் நடக்கிற மாதிரியே அவர் ஃபீல் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே பொறுமையாக காருக்கிட்டக்கு வந்துட்டு அப்படியே சைடில் அந்த காருக்கு பக்கத்தில் கதவை ஓப்பன் பண்ணுறீங்க. அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் பார்க்குறாரு. அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சிரிச்சுட்டு அப்படியே ஜேகேவோட கையை பிடிக்கிறீங்க. அந்த மனுஷனுக்கு அப்படியே ஹார்ட்டு விட்டு வெளில வந்து விழுந்துரும் போல். அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஒன்றுமே சொல்லலை. ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை மட்டும் ஆட்டுறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லுவார். ஆமாம், எதுக்கு இந்த மாதிரி நடந்து வர சொன்னேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்கும்போது தான் டக்குன்னு அந்த பழசு எல்லாமே ஸ்ட்ரைக் ஆகிட்டு அப்படியே ப்ரெசண்ட்டுக்கு வந்து நிற்கிற மாதிரி இருக்குது ஜேகே. உங்களை அப்படியே பார்த்துட்டே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. ஏன்னா ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவருக்கு முத்தம் கொடுத்துருந்துருப்பீங்க. அந்த மனுஷனும் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படின்னு ஒரு பெருமூச்சு. என்ன ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுற, என்ன ஆச்சு, என்னமோ என்ன மொதல் தடவை பார்க்குற மாதிரி மூஞ்ச வேறு வச்சுருக்க, வண்டி ஓட்டு அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வண்டி ஓட்டுறாரு. நீங்கள் என்ன ஒரு மாதிரி நடந்துக்கிறானே இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போது ஒரு வழியாக அவரோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருப்பார் உங்களை. ஸோ அழைச்சிட்டு போனதுக்கப்புறம் என்ன, உங்கள் மாமியாருக்கு இப்போ தான் உயிரே வந்திருக்கும். அப்பாடா பசங்க நல்லபடியாக வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு திருஷ்டிலாம் சுற்றி போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே அழைச்சிட்டு வந்திருப்பாங்க. இங்கே ஜேகே அவ்வளோதான் ஒரு மாதிரி அந்த அந்த மெமரிஸ் அவரால் மறக்கவே முடியல. அதே தான் திங்க் பண்ணிட்டுருக்காரு. அவ்வளோ ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காரு போல் அந்த மனுஷன். அப்படியே யோசிச்சுட்டே இருந்துகிட்ருக்காரு. என் பையன் அப்படியே இருந்தா எனக்கு என்னமோ அந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது அப்படியே ஞாபகம் வந்த மாதிரி இருக்குது. லவ் யூ வயன், லவ் யூ ஸோ மச் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்காரு. ஸோ ஆஃப்டர் தட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியர்பை ஒரு 10 டேஸ்க்கு மேலே இருந்திருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் நார்மலாக ஆஃபீஸ் போகிறாரு, ஒர்க் பண்ணுறாரு, கொஞ்சம் நார்மலான லைஃப் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே உங்களுக்கு கால் வந்திருக்கும் தேட்டேந்து. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாருனா, இது மாதிரி நான் அம்மா கிட்ட எல்லாம் பேசியாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு, இன்னும் கொஞ்சம் நாளில் எனக்கு கல்யாணம் ஆக போது, ஒழுங்கு மரியாதையாக வந்து சேரு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. இந்த கருமத்துக்கு ஒரு கல்யாணம் ஒரு கேடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. இங்கே வந்து வந்து பார்த்திங்கன்னா ஜங்கோகாகிட்டையுமே ஃபோன் பண்ணி சொல்லியிருந்திருப்பாரு. இதே மாதிரி எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போது ஒய்யன்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இப்போ தான் நீங்களும் மறக்காமல் வந்துடுங்க மாமா அப்படின்னு சொல்லுவாரா. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வார். ஆமாம், என்கேஜ்மெண்ட் எப்போ? வர மாதம்தான் 31. ஓ சரி, ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட். சரி சரி, ஓகே பை அப்படி சொல்ல 2 பேருமே கட் பண்ணியிருந்திருப்பீங்க. நீங்கள் அவ்வளோதான் செம்ம ஹாப்பி. ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது என்ன, அதுக்கப்புறம் சாரீ செலெக்ஷன் பண்ணுறது என்ன, அப்படி இப்படின்னு இருந்துகிட்ருக்கீங்க. இந்த மனுஷன் அதுக்கு மேலே ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டு அவரோட கார்டு எது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட கொடுத்துருந்துருப்பாரு. ஸோ நீங்கள் வெளில போகிறச்ச தனியாலாம் போக முடியாது, ஒன்று அத்தையை அழைச்சிட்டு போகணும், இல்லைனா இவர் வருவார். தனியாக போனீங்கன்னா உங்கள் தோலை உரிச்சிருவார் அந்த மனுஷன். ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருந்திருப்பீங்கன்னா, அன்றைக்கி அத்தையை அழைச்சிட்டு நீங்கள் ஷாப்பிங்லாம் போயிருந்துருப்பீங்க பாருங்கள். லைக் அவருக்காக தான் நீங்கள் ஸ்வைப் பண்ணிருக்கீங்க. அந்த மனுஷனுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வருது ஃபோனில். அதை பார்க்கும்போது சில பாய்ஸ்லாம் வந்து கடுப்பாவாங்களே, காசு எப்படி கறியாகும். அந்த மனுஷனுக்கு அவ்வளோ சந்தோஷம் வருது. லைக் அவர் எதுக்கு சந்தோஷப்படுறாருனா, நம்ம பொண்டாட்டி அவ வந்து தான் காசு மாதிரி உரிமையோட என்னோடய இதை வந்து செலவு பண்ணுறா, அப்போ அவளுக்கு என் மேலே எவ்வளோ உரிமை இருக்கணும்,
என் மேலே அவளுக்கு அவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைக் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாரு அந்த மனுஷன். நான் அந்தளவு அவளை பார்த்துட்ருக்கேன், அவள் வந்து நினச்ச நேரத்துக்கு நினச்ச விஷயத்த வாங்குறா, அந்த அளவுக்கு நான் அவளை பார்த்துருக்கேன்னா எனக்கு இதை தாண்டி வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் உங்களை அவ்வளோ இது பண்ணுறாரு. லைக் ஸ்வைப் பண்ணுறது காசு போகுது, அந்த மனுஷனுக்கு காசு போகுதுன்னு கிடையாது, நீங்கள் உரிமை எடுத்துக்கிறீங்க அவர் மேலே அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் திங்க் பண்ணிட்டே இருந்துகிட்ருக்காரு. ஸோ ஃபைனலி இங்கே உங்கள்கிட்ட ஒரு கால் வந்திருக்கும். அவர் அதை அப்படியே சிரிச்சுட்டு அட்டன் பண்ணுறாரு. ஏங்க அப்படிங்கிறீங்க. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டக்குன்னு அப்படியே ஒரு மாதிரி டீப் வாய்ஸில் என்ன நான் ஒரு 30,000 செலவு பண்ணியிருப்பேங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா? பார்த்தேன். கோவில்ல நான் ஏன் கோவப்பண்ணும்? நீ ஏன் பொண்டாட்டி? நான் தானே கார்டு கொடுத்துட்டு வந்தேன் உனக்கு, நான் கொடுத்ததுக்கு செலவு பண்ணுங்கிறது தானே அர்த்தம். இதில் என்ன இருக்குது? நாம் நம்ம யாரும் உனக்கு பண்ணுவா? லவ் யூ அண்ணே நீங்கள் சரிங்க. லவ் யூ டோடி பண்ணாடி, எவ்வளோ வேணுமோ பண்ணு. ஓகே சரி. ஏங்க உங்களுக்கு எதாவது வேணுமா? ஆமாம். என்ன வேணும்? நான் ஷாப்பிங்கில் தான் இருக்கேன், என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் வாங்கிட்டு வரேன். எனக்கு ஒரு கிஸ் வேணும், அது மட்டும் இல்லை ஹக் வேணும், அப்புறம் எல்லாம் வேணும், நீயே வேணும். கிடைக்குமா இப்போ? இதெல்லாம் நான் கேட்கவா அந்த கடையில்? இதே மாதிரி அவர் கேட்குறாரு, கிடைக்குமான்னு கேட்கவா? அவர் அப்படியே காண்டாயிட்டாரு. கேட்டுருவியா நீனு? நான் கேட்பேனே. எங்கே போய் கேளு, நான் லைன்லேயே நிற்கிறேன். ஓ நான் கேட்க மாட்டேன். சரி சப்போஸ் நான் கேட்டுட்டேனா? நீ கேட்டுட்டேன்னா நீ என்ன ஆசைப்படுறியோ நான் வாங்கி தரேன்டி. டைமண்ட் ரிங்கு சரிடி அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கடைன்னு போயிட்டு அங்கே வந்து ஒரு மால், அப்படி அவர் வீடியோ கால் டக்குன்னு வந்துட்டார். ஸோ நீங்களுமே வீடியோ காலாக தான் இருக்கீங்க. அப்படியே அந்த கேமரா ஃபுல்லாக மறைச்சிட்டிங்க. லைக் உங்களோட எப்படி சொல்கிறதுனா நெக்கு தெரியுது அவருக்கு. அந்த மாதிரி மொபைல் இப்படி மறைச்சி வச்சுட்டு ஒரு 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 ஹக்கு கிடைக்குமா இந்த கடையில்? அப்படிங்கிறா. ஒரு ஒரு மொத்தம் இதெல்லாம் கிடைக்குமா? மற்றது எல்லாமே கிடைக்குமா அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. அந்த பொண்ணுங்களாம் வியடாக உங்களை பார்க்குதுங்க. அப்படி சொல்லிட்டு என்ன கேட்க வராங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இது இது ஒழுங்காக தான் பேசுதா அப்படிங்கிற மாதிரி. எங்கே நீங்கள் டக்குன்னு ஃபோனை கேட்டுட்டேன், டைமண்ட் ரிங் ஓகேவா? அவர் அப்படியே உங்களை நக்கலாக பார்த்துட்டு அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காரு. டக்குன்னு நீங்கள் அப்படியே அந்த வீடியோ காலில் தானே இருந்திருப்பீங்க. டக்குன்னு ஜங்கோகாவோட ஃபேஸை அந்த பொண்ணுங்களுக்கு காமிச்சு, இதெல்லாம் கேட்டது இவர் தான், கொடுக்க முடியுமா இவருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க பாருங்கள். அந்த பொண்ணுங்க லைக் அவரோட விஷுவல்ஸை பார்த்துட்டு வை நாட் ஷியோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஓகேவாண்டா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அவர் டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டு நார்மல் காலுக்கு வந்திருப்பார். உனக்கு ரொம்ப கொழுப்பு தான் வையன், என்ன எல்லாருக்கு முன்னாடி விட்டு கொடுத்துட்டு நிற்கிறியா? நான் உனக்கு மட்டும்தான் புரியுதா உனக்கு? தயவு செஞ்சு விளையாட்டுக்கு கூட இதுமாதிரி பேசிகிட்டு இருக்காது அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் சரி டென்ஷன் ஆகிட்டாரு. நீங்கள் காட்டாயிட்டான். சரி ரொம்ப சீன் போட்டுட்டு அப்படியே வைர மோதிரத்தை மறந்துடாத, வழங்க வாங்கி கொடுக்குற வழியை பாரு அப்படின்னு சொல்கிறீங்க. அவ்வளோதான். அந்த மனுஷன் அதுக்கப்புறம் பேசவே இல்லை, கட் பண்ணிட்டாரு. ஜஸ்ட் கிடிங் ஓகே, நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்க இல்லை, எங்களுக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுவோம். ஹலோ ஹீ இஸ் மை ஹஸ்பண்ட் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அந்த பொண்ணுங்க சாரி சிஸ்டர், நாங்கள் கூட ஃப்ரெண்டு ஒன்று நினச்சிக்கிட்டோம், சாரி எப்படி சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்துருப்பீங்க. இவர் அவ்வளோதான், அதுக்கு மேலே இருப்பே கொல்லலை. அவர் டேரெக்டாக உங்களை பார்க்கணுன்னே வந்திருப்பார், நீங்கள் போன மாலுக்கே வந்திருப்பார். வந்துட்டு அந்த மால் ஃபுல்லாகவே சர்ச் பண்ணிட்டே இருக்காரு. நீங்கள் என்னமோ ஆன்லைனில் அதாவது பர்ச்சேசிங் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் உங்களை பார்த்துட்டாரு, பேசவே கிடையாது, அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்காரு, முறைச்சிட்டே இருக்காரு. ஹேய் நீ எப்போ வந்த? நான் வந்துட்டேன். ஓ இவங்ககிட்ட முத்தம் ஹக்கெல்லாம் வாங்குறதுக்காக வந்திருக்கியா? அந்த கடை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தலையில் கை வச்சுட்டு அப்படி யோசிச்சுட்ருக்கீங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் 1 2 3 4 5 5th கடையில் கடை பேர் வந்து
சம்திங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்ருக்கீங்க. இந்த பார், நீ ரொம்பலாம் யோசிக்க வேணாம். அங்கே நான் போகிறதுக்காகவும் இது இல்லை, ஓகே? எவ்வளோ தைரியம் தான் அந்த மாதிரி வார்த்தை சொல்ல? ம் ம் எவ்வளோ தைரியம் உனக்கு? வா, முதல்ல அவளுக்கிட்ட அவன் என் புருஷன்னு சொல்கிற வழியை பாரு, வா வா அப்படின்னு சொல்லிட்டு தரதாதன்னு உங்களை இழுத்துட்டு போகிறாரு. அதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இழுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ண முடியும்? பின்னாடியே தான் போயிட்டுருக்கீங்க. ஒரு வழியாக அந்த கேர்ள்ஸ் வா நீங்களும் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குகா பார்த்து சொல்லவே நீங்கள் அப்படியே பார்த்து சிரிக்கிறீங்களா? சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் அப்படியே உங்களை பிடிச்சி நிற்கிறாரு. இவர் உங்களோட ஹஸ்பண்ட் தானே? இதான் முன்னாடியே சொல்லிட்டீங்களே, நேரில் காட்டுறதுக்காக வந்திருக்கீங்களா, இன்ட்ரோ பண்ணுறதுக்காக? அவரை டக்குன்னு உங்களை பார்த்துட்டு முன்னாடியே சொல்லிட்டியா? பின்ன என்னை எங்கேயாவது பேச விட்டிங்களா? நீங்கள் மட்டும் தர நான் அப்படியே ட்ராக் பண்ணி இழுத்துட்டு வந்தால் எனக்கு என்ன தெரியும்? முன்னாடியே சொல்லியாச்சு அவர் என் புருஷன். ஆமாம். பை த வே, நான் அவளோட ஒய்ஃப் தான். நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. சாரி, என் மனசில் பையன் தாண்டி வேறு யாரும் கிடையாது. சாரி காய்ஸ், சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் மட்டும் அப்படியே இறங்கி வந்துட்டுருக்காரு. இந்த காலத்தில் இப்படி ஒரு பையனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களும் அப்படியே பெருமூச்சு விட்டுட்ருக்காளுங்க அங்கே. சரி, வந்ததும் தான் வந்துட்டேன். என்ன வேணும் உனக்கு சொல்லு, நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. நான் தான் கேட்டேனே, எனக்கு இதெல்லாம் வேணும்னு ஃபோன்லேயே. எனக்கு எப்போ தருவா? இது மால் மாடு, வீட்டுக்கு வா, நான் அப்போ தரேன். இப்போ இங்கே என்ன வேணும்? எனக்கு நீயே பாரு, உனக்கு என்ன தோணுதா வாங்கித்தா. எனக்கெல்லாம் பெருசாக வேறு எதுவும் வேண்டாம். நீ மட்டும் போதும் வாங்க எனக்கு. ஐயோ நான் மட்டும் போதும்னா எதுக்கு நீ ட்ரெஸ் போடுற? என்னை போத்திட்டு போ. எதுக்கு சாப்பிட்ற? என்ன சாப்பிடு அப்படி நீங்கள் சொல்கிறீங்களா? எனக்கு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா தேவட்டாமல் எல்லாத்தையும் பண்ணி நான் இல்லையே, என்ன பண்ணுறது? கொஞ்சம் கூட அசர மாட்டுற நீ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அவரோட சிரிச்சுக்கிறாரு. இதெல்லாம் எத்தனை நாளைக்கு நானும் பார்க்குறேன். இளமை இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஊஞ்சல் ஆடல் ஓடல்லாம். குழந்த குட்டின்னு போட்டேன்னு வச்சுக்கோயேன், ஆன்டி மாடு மாரி போயிடுவேன். நாளை பின்ன நீ பொண்டாட்டின்னு ஒருத்தர் இருக்காளா செத்துட்டாளாங்கிற மாதிரி எட்டி கூட பார்க்க மாட்டேன்ல நீலாம் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. இதுக்கு நான் வாயால் சொல்கிறதோட நான் உனக்கு நேரில் ப்ரூஃப் பண்ணியே காட்டுறேனே. பார்க்கலாம் அப்படின்னு நீங்களும் சொல்லியிருந்திருப்பீங்க. சரி, வந்ததும் தான் வந்துட்டேன். இன்னும் ஒரு 1/2 hour நாங்கள பர்ச்சேஸ்லாம் முடிச்சிடுவோம். நீ வேணும்னா காரில் உட்காந்துருக்கியா? இல்லை பரவாயில்ல, அவங்க கூட இருக்கேன். நான் கூட பேக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பேக் வாங்கிக்கிறாரு. ரொம்ப நல்லவன்டா நீ, அடுத்த பேக்கை கொடுத்துருப்பீங்க. இப்போல்லாம் நீ மாமாலாம் கூப்பிடவே மாட்டேன். சாரிடா மாமா. சாரி மாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி அப்படி சொல்லி பாரு, வீட்டில் க்யூட்டாக பண்ண, இங்கெல்லாம் பண்ணாத. ஏற்கனவே 1000 கண்ணு உன் மேலே கிடக்கு. இங்கெல்லாம் க்யூட்டாக உட்காந்து பண்ணி நின்றுட்டு அப்புறம் என்னெல்லாம் உட்காந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே ஒரு மாதிரி டீப்பாக இந்த டெரராக அந்த மாதிரி ஆகிட்டார். ஸோ ஆஃப்டர் தட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்னமோ பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. அந்த மனுஷன் என்னன்னு கூட பார்க்கல, ஜஸ்ட் அந்த லக்கேஜஸ்லாம் தூக்கிட்டு வருவாங்களே அதுதான் அந்த மனுஷன் பண்ணிகிட்ருக்காரு. லிட்ரலி அவ்வளோவும் பொறுமையாக பேஷன்ஸாக வெயிட் பண்ணுவாங்க சொல்லுவாங்களே. மனுஷன் நீங்கள் கொடுத்து வச்ச ஜீவன்டா, நீ கொடுத்து வச்சவன்டா, அந்த மாதிரி தான் இருக்கீங்க நீங்கள். இப்போது ஒரு வழியாக 1/2 hour சொன்ன இடத்துல 1.5 hours கழித்து நீங்களும் உங்கள் அத்தையும் பர்ச்சேஸ் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு இப்போ அந்த மனுஷன் என்னது லக்கேஜ் தூக்குறத தாண்டி இப்போ டிரைவராகவும் ஒர்க் ஆகிட்டார். எல்லாத்தையும் உங்கள் அம்மாவும் உங்களையும் தூக்கி வீட்டில் போட்டுட்டு எல்லாத்தையும் தூக்கி வீட்டில் வச்சுட்டு அந்த மனுஷன் இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது நான் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு ரிட்டன் பேக் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு அந்த செகண்டில் நீங்கள் வந்து நிறைய திங்ஸ் வாங்கியிருக்கீங்களா, ஸோ எல்லாத்தையும் ஒவ்வொரு இடத்துலையும் எல்லாத்தையும் பங்குபடுத்திகிட்ருக்கீங்க. ஃபைனலி அந்த மனுஷனுக்கும் ஏதோ 1-2 வாங்கிட்டு வச்சுருக்கீங்க போல். அவர் வந்ததும் அப்படியே டயரில் அப்படியே உட்காந்துருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா
அவருக்கு அப்படியே கழுத்தை பிடிச்சி விட்டுட்ருக்கீங்க. நல்லா இருக்குடி, நல்லா இருக்குடி, நல்லா இருக்குடி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரோட கழுத்தில் அப்படியே ஒரு ஸ்ப்ரே பண்ணுறீங்க. என்னது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அந்த நம்ம வந்து இப்போது எப்படி சொல்கிறதுனா, லைக் கழுத்தில் வந்து ஷர்ட் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நம்ம ஸ்ப்ரே பண்ணோன்னா ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்கும்ல. டக்குன்னு அந்த மனுஷன் திரும்பும் போது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஸ்மெல் பண்ணுறீங்க. அவர் டக்குன்னு உங்கள் கழுத்தை அப்படியே பிடிச்சிட்டு நல்லா க்ளோஸராக வச்சுருப்பாரு. ஸோ தட் நீங்கள் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் உதடே அதில் இடத்துல படுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. நல்ல வாசனை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது அந்த பர்ஃப்யூமை உங்கள் கையில் அடிச்சுட்டு விசில் அடிச்சுட்டு அவர் அப்படியே ஸ்மெல் பண்ணுறாரு. நல்ல மைல்டான ஃப்ரேக்ரன்ஸ், நல்லாயிருக்கு. யாருக்கு? உனக்கா? இல்லை உனக்கு. அப்படிங்கிறாரு. உனக்கு தான், உனக்கு தான் நான் வாங்கினேன். நல்லா இருக்கா மாமா அப்படிங்கிறீங்க. நல்லா இருக்கே, இதான் எப்படி பண்ண ஆரம்பிச்ச? அது மட்டும் கிடையாது, இருமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஒரு குட்டியோண்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு இது மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அந்த பாக்ஸை அப்படியே எடுத்து கொடுக்குறீங்க. அந்த பிராண்டோட பேரை படிச்சுட்டு அப்படியே பொறுமையாக ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா அதில் அழகான ராயலான ஒரு டை இருக்குது. டை இருக்கும்ல, ஸோ அந்த டை இருக்குது. என்கிட்ட தான் நிறையா இருக்குது. நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. ஆனால் இது ரொம்ப யூனிக்காக அழகாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மழுவி வைப்பார். நீங்கள் அப்படியே என்ன பண்ணியிருந்துருப்பீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 2-3 பட்டன்ஸ் அப்படியே டடன்னு அவரோட அந்த ஷர்ட்டில் உள்ளதை எடுத்துருந்துருப்பீங்க. அவர் ஜஸ்ட் எதுவுமே பேசவே இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே காலரை மேலே எடுத்து விட்டு அந்த டையை ஃபுல்லாக போட்டு விட்டுட்டு, தென் அந்த டை கூட நீங்கள் ரொம்ப ஃபிட்டாக போடல, லைக் லூஸாக போடுவாங்களா. ஸோ அந்த ஒரு டயர்னஸ் இருந்துச்சுன்னா அப்படியே அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க டையை, அந்த மாதிரி நீங்கள் லூஸாக போட்டு வச்சுருக்கீங்க. ஸோ அவருக்கு பட்டன்ஸ் வந்து அவுந்திருக்கிறதும் நீங்கள் டை போட்டிருக்கிறதும் ஏறக்குறைய ஒரு எப்படி சொல்கிறதுனா, லைக் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாஃபியா லுக் கொடுக்குற மாதிரி இருக்குது அந்த மனுஷனுக்கு. அவர் வேறு டக்குன்னு ஹேரை ஃப்ளிப் பண்ணியிருப்பார்லா, த வே ஹி டூ எவ்ரிதிங் ஹிட் டிஃப்ரெண்ட். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க அவரையே. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புருவத்தை தூக்கிட்டு வர அந்த மனுஷன் கேட்டுட்ருக்காரு ஜேகே. டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணியிருந்திருப்பீங்கன்னா, அந்த டை இருக்கும்ல அப்படியே பிடிச்சி ஒரு செகண்டில் இழுத்துட்டு உங்கள் கிட்டக்க அப்படியே க்ளோஸாக இழுத்துருப்பீங்க. அவர் அப்படியே இழுத்த மாதிரியே வந்திருப்பார். அவர் மேலே பொறுமையாக உட்காந்துட்டு லவ் யூ அப்படின்னு அவருமே சொல்லியிருந்திருப்பார். அவருமே உங்களுக்கு முத்தம் கொடுத்துருந்துருப்பார். ஸோ இதுக்கு தான் நீ டை வாங்கினியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஒரு மாதிரி நக்கலாக கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு டடக்குன்னு அதை டைட் பண்ணுறீங்க பாருங்க அப்படிங்கிறாரு. இதுக்காக தான் வாங்கினேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது அவரை டக்குன்னு என்ன பண்ணியிருப்பாருன்னா, உங்களை அப்படியே ஷிஃப்ட் பண்ணி கீழே போட்டு தென் அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரியும். உங்களுக்கும் அவருக்கும் திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் ஆரம்பிச்சிருந்துருக்கும். ஸோ ஆஃப்டர் 3-4 ஹார்ஸ் லேட்டர் நீங்களும் அவரும் வந்து அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அந்த மனுஷன் அப்படியே உங்களை ஜஸ்ட் ரசித்து பார்த்துட்ருக்காரு. நீங்கள் உனக்கு நான் போரே அடிக்க மாட்டேன்னா, ஏன் நான் உனக்கு போர் அடிக்கிறேன்னா, எனக்கு அடிக்கல, ஆனால் நீ பார்க்குற பாரு குறுக்குன்னு அப்படி அடி பார்க்குறேன். இல்லை அது பேர் என்னமோ சொல்லுவாங்களே, ரசித்து பார்க்குறேன், அந்த மாதிரி பார்க்குற. ஏன் அப்படி? ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன். இல்லை ஆக்சுவலாக நானுமே தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஒன்றை மாதிரி பைத்தியக்காரத்தனமாக கிடையாது. லைக் நீ பண்ணுறதெல்லாம் அப்படியே எப்படி சொல்கிறதுனா வித்தியாசமாக இருக்குது. ஒருவேளை எல்லாருமே அவங்க ஒய்ஃபை இப்படி தான் பார்ப்பாங்களா அப்படி நீங்கள் கேட்குறீங்க. எல்லாருமே ஜங்கோகா கிடையாது, எல்லாருமே உன் புருஷனும் கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரி லவ் பண்ணுறவனுங்களாம் 100-2 பேர் தான். இது என்னடா இது? அது என்ன 100-2 பேர்? ஏன் மற்றவனுங்களாம் யாருமே லவ் பண்ண மாட்டானுங்களா என்ன? எல்லாருக்குமே அவங்க ஒய்ஃப் ஒரு பெரிய கிஃப்டட் ஒன் தான். கிஃப்ட்டு தான். அவர் டக்குன்னு மனசுக்குள்ளே நினைக்கிறது, எனக்கு கிஃப்ட்டு கிடைக்கல, நானும் அந்த கிஃப்டை வாங்கியிருக்கேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிருந்துருப்பாரு. இப்போது கிஃப்ட்டு தான், ஆனால் நீ எனக்கு ட்ரெஷர் இல்லை அப்படிங்கிறாரு. நான் உனக்கு ட்ரெஷராக என்ன?
ஏன் உனக்கு அது தெரியாதா என்ன? ஏன் நான் ட்ரெஷரு? ஏன்னா எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும். தேடி தேடி நீ கிடைச்ச மாதிரி எனக்கு தோணும். பாரா அப்படிங்கிறீங்க. எங்கே பார்க்கணும்? சிப்ப உன்ட்ட போய் சொன்ன மாதிரி. மேலே சொல்லு. எங்கே பார்க்கணும் அப்படிங்கிறாரு. அப்படியே மேலே பார்த்துட்டு சொல்லியிருப்பாரா? நீங்கள் சரி, நான் கேட்டது என் தப்பு தான். நான் போய் அத்தைக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சரி காண்டாதுன்னு அந்த மனுஷன் கையை பிடிச்சி இழுத்துருப்பாரு. போடா. சரி, ஒரு ஃபார்மில் இருக்கே கேட்போன்னு நினச்சா நான் ஓவரா சீன் போடுறியா? நான் அப்படியே தொண்ணாந்துட்டு வந்து நீ சொல்லுடா அப்படின்னு வெயிட் பண்ணுவேன்னு நினச்சியா? போடாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்லியிருந்துருப்பீங்க. அதான் சரி கோவப்படாது. இந்த பாரு கையை எடுத்துகிட்டு ஒழுங்காக சொல்லிவிட்டாமா அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த மனுஷன் காதலே வாங்கலை. உங்களை நல்லா டைட்டாக ஹேக் பண்ண சரிடி பொண்டாட்டி அப்படிங்கிற. ஏதோ மனசு கொஞ்சம் நல்ல மனசாக இருக்கிறதால உன்னை மன்னிச்சிட்டேன், புரியுதா? எல்லா நேரத்துலையும் ஒயன் ஒரே மாதிரி இருக்க மாட்டான், தெரிஞ்சுக்கோ. சரிடி மொட்டி போடு. போடணுமா நான் போடு. இப்போ அந்த மனுஷன் பொறுமையாக இருந்திருக்காரு. சும்மா சொன்னேன் வா அப்படி சொல்லிட்டு அப்படியே கையை அப்படியே எப்படி சொல்கிறதுனா லைக் கட்டி பிடிக்கிறதுக்காக அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த மனுஷன் அப்படியே லாவி உங்களை கட்டி பிடிச்சிருந்துருப்பாரு. ஸோ நீங்கள் அப்படியே அவருக்கு ஃபோர்ஹெட்டில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு அப்படியே லவ் யூ சொல்கிறீங்க. அவருமே உங்களுக்கு லவ் யூ சொல்லிட்டு இருப்பார். ஸோ இதோட இந்த எபிசோடு முடிக்கிறேன். அந்நியோ பை சரங்கியாமே ஸோ லைக் இட். நிக்கோ நீ